68. பாரும் புனலும் கனலும் வெங்காலும் படர் விசும்பும். பஞ்சபூதம் சொல்லிட்டார். நிலம், நீர், நெருப்பு, காற்று, வெளி. ஊரும் முருகு சுவை ஒளி ஊறு ஒலி ஒன்றுபட. சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம். சுவை ஒளி ஊறு ஓசை, ஓசைய ஒலின்னு மாத்திருக்காரு. நாற்றம் திருவள்ளுவர் சுவையொளி ஊறு ஓசை நாற்றம் என்று ஐந்தின் வகை தெரிவான் கட்டே உலகு அப்படின்னு ஒரு வரிசை சொல்றாரு. இதுல முருகு அப்படிங்கிறத நாம மனம்னு எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டா அந்த வரிசை சரியாகும். அதாவது தன்மாத்திரைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. 5 தன்மாத்திரைகள். இந்த தன்மாத்திரைகள்ல இருந்து பஞ்சபூதங்கள் பிறக்கிறது அப்படின்னு நம்ம நாட்டு தத்துவம். ஒலியிலிருந்து ஆகாசம், ஊறு அப்படின்னா ஸ்பரிசம், ஸ்பரிசத்துல இருந்து காற்று, ஒளி நெருப்பு, சுவை நீர், மனம் அதுல இருந்து பூமி. இப்படி தன்மாத்திரைகள்ல இருந்து பஞ்சபூதங்கள் உருவாகும் அப்படின்ட்டு ஒரு கருத்து இருக்கு. தத்துவத்துல அது வரும். இந்த உலக படைப்பு எப்படி படிப்படியா உலகம் தோன்றிச்சதுன்னு வரும்போது அப்படி ஒரு கணக்கு இருக்கு. அந்த தன்மாத்திரைகளையும் பஞ்சபூதங்களையும் ரெண்டையும் பாரும் புனலும் கனலும் வெங்காலும் படர் விசும்பும் ஊரும், இந்த 5 பூதங்கள்லையும் பரவி இருக்கக்கூடிய முருகு சுவை ஒளி ஊறு ஒலி ஒன்றுபட அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கணும். இது இப்படியும் சொல்லுவாங்க. பாரிடை ஐந்தாய் பரந்தாய் போற்றி. இது நான் நினைக்கிறேன் திருநாவுக்கரசர் நினைக்கிறேன். பாரிடை ஐந்தாய் பரந்தாய் போற்றி, நீரிடை நான்காய் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டே வருவார். அதாவது வானத்துக்கு அல்லது வெளிக்கு சப்தம் ஒலி மட்டும் குணம், காற்றுக்கு அந்த குணத்தோட அடிஷனலா ஸ்பரிசம், நெருப்புக்கு இந்த 2 குணத்தோட அடிஷனலா ஒளி, நீருக்கு இந்த 3 குணத்தோட அடிஷனலா சுவை, பூமிக்கு இந்த 4 குணத்தோட அடிஷனலா மனம். அதனால பாரிடை ஐந்தாய் பரந்தாய் போற்றி அப்படிங்கிற மாதிரியும் ஒரு பாடல் இருக்கு. அதெல்லாம் தத்துவம் தெரிஞ்சவங்களுக்கு தான் அந்த பாடலுக்கு இப்படி அர்த்தம் எடுக்கணும் அப்படின்னு புரியும். சேரும் தலைவி சிவகாம சுந்தரி சீரடிக்கே சொல்லி சிறிய அடி சீரடின்னு வருது. சாரும் தவமுடையார் படையாத தனம் இல்லையே. இந்த இடத்துல இந்த தனம்ங்கிற வார்த்தை தமிழ்ல எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி வரும். சம்ஸ்கிருதத்துல அது வேற வேற இடங்கள்ல வேற வேற மாதிரி வரும். ஸ்தனம் அப்படின்னு வந்தா அதுக்கு அர்த்தம் வேற, தனம் அப்படின்னு வந்தா அதுக்கு அர்த்தம் வேற. இங்க வந்திருக்கிறது தனம் அப்படிங்கிற சமஸ்கிருத வார்த்தை, செல்வம் அப்படின்னு அர்த்தம்.
அனசூயா. பாரும் புனலும் கனலும் வெங்காலும் படர் விசும்பும். பாரும் புனலும் கனலும் வெங்காலும் படர் விசும்பும். பாரும் புனலும் கனலும் வெங்காலும் படர் விசும்பும். ஊரும் முருகு சுவையொளி ஊரொலி ஒன்றுபட. ஊரும் முருகு சுவையொளி ஒன்றொளி ஒன்றுபட. ஊரும் முருகு சுவையொளி ஒன்றொளி ஊரொளி ஊரும் முருகு சுவையொளி ஊரொளி ஒன்றுபட. சேரும் தலைவி சிவகாம சுந்தரி சீரடிக்கே. சேரும் தலைவி சிவகாம சுந்தரி சீரடிக்கே. சேரும் தலைவி சிவகாம சுந்தரி சீரடிக்கே. சாரும் தவமுடையார் படையாத தனமில்லையே. சாரும் தவமுடையார் படையாத தனமில்லையே. சாரும் தவமுடையார் படையாத தனமில்லையே. இங்க அடையாத தனம் இல்லையே தானே, இல்லையா குருஜி? படையாதன்னா என்ன? அது செல்வம் படைத்திருத்தல், செல்வம் படைத்தவர்கள் அப்படி சொல்றோம் இல்லையா? அந்த செல்வம் படைத்த, அந்த படைத்த. இதுல சமயோபகாரங்களுக்கு இளநிலையில இந்த விவரங்கள் வருதுன்னு நினைக்கிறேன். பொது குறிப்புகள்ல மனம் அப்படிங்கிறது மூக்குக்கு, சுவை அப்படிங்கிறது நாக்குக்கு, ஒளி அப்படிங்கிறது கண்ணுக்கு, ஊருங்கிறது பொதுவா துன்பம், வலி, அந்த மாதிரி ஒரு அர்த்தம் உண்டு தமிழ்ல. முள்ளு குத்திச்சுன்னா தெரியும், அடிபட்டதுன்னா தெரியும். அந்த மாதிரி சூடு, குளிர் இதெல்லாம் தெரியக்கூடிய அந்த இதுக்கு ஊரு அப்படின்ற இடத்துல அர்த்தம். ஸ்பரிசம், தொடு உணர்ச்சி, அந்த அர்த்தத்துல இங்க ஊருங்கிறது பயன்படுத்தி இருக்கு. ஒலி, சப்தம், அதுல ஒன்றும் குழப்பம் வராது. ஷீபா. பாரும் புனலும் கனலும் வெங்காலும் படர் விசும்பும். ஊரும் முருகு சுவை ஒளி ஊரொலி ஒன்றுபட. சேரும் தலைவி சிவகாம சுந்தரி சீரடிக்கே. சாரும் தவமுடையார் படையாத தனமில்லையே. பாரும் புனலும் கனலும் வெங்காலும் படர் விசும்பும். ஊரும் முருகு சுவை ஒளி ஊரொலி ஒன்றுபட. சேரும் தலைவி சிவகாம சுந்தரி சீரடிக்கே. சாரும் தவமுடையார் படையாத தனமில்லையே.